ராஜ அலங்காரத்தோடு தேடி வந்த முருகனே, நீ தள்ளிவிடாதே. இந்த முருகன் உன்னை தேடி வந்திருக்கும் போது இனி மற்றதை பற்றி எல்லாம் கலங்கிக் கொள்ளாதே. என் பிள்ளையே, உன்னை சுற்றி யாரும் இல்லை, உன்னை கண்காணிக்க யாரும் இல்லை என்றுதானே நீ நினைத்து கொண்டிருந்தாய். இதோ உனக்கான ஒருவர் உன்னை தேடி வந்து உன் நிலைமையை சரி செய்து அதை பார்த்து பெருமிதம் கொள்ளப் போகும் தருணத்தை இந்த முருகன் உனக்காக உருவாக்க வந்திருக்கின்றேன். உன்னை சுற்றி இருக்கின்ற உறவுகளில் யார் ஒருவர் கடந்து போகின்ற தருணத்தில் இருந்தாலும் நமக்கு பிடித்தவர் நம் அருகில் இருந்தால்தான் நம் வாழ்க்கை இன்னும் அழகாக மாறுவதை நீ கண்கூடாக பார்க்க முடியும். அப்படிப்பட்ட ஒருவரைத்தான் நான் உனக்காக தேர்ந்தெடுத்திருக்கின்றேன். உன்னை நினைத்து ஒரு பெண்ணானவள் இங்கு பெருமிதம் கொள்ளப் போகிறார். இது நாள் வரையிலும் நீ பட்ட கஷ்டத்திற்கும் கவலைக்கும் கண்ணீருக்கும் தீர்வு கிடைத்து உனக்கான பயணத்தை தீர்த்து வைப்பதற்கு எல்லாம் விதிப்படித்தான் நடந்து கொண்டு இருந்தது என்று நினைத்ததை தாண்டி அதையும் தாண்டி உனக்கான பாதையில் இந்த முருகன் இருந்து கொண்டு இருக்கும்போது தடைகளை எல்லாம் தவிடு பொடியாக்கி தடைகள் எல்லாவற்றையும் தூள் தூளாக்கி உனக்கான வெற்றியை தீர்மானிக்க அந்த பெண்ணை வந்து இருக்கின்றாள். அவள் யாரென்று தானே இவ்வளவு நாளாக உன் மனம் கலங்கி கொண்டு இருந்தது. அவள் வேறு யாரும் இல்லை, என் பிள்ளையே. என் பிள்ளைக்கு வேண்டியவள்தான், என் பிள்ளைக்கு உறவானவள்தான், என் பிள்ளைக்கு துணையானவள்தான். அந்த இரத்த உறவான விஷயமாக இருக்குமோ என்று நினைக்கின்றாய். எதிர்பாராத தருணத்தில் எதிர்பாராத ஒன்றை கொடுப்பதுதானே இந்த முருகனின் வேலையாக இருக்கும். அந்த கந்தனே உன்னை தேடி வந்திருக்கும் போது இன்ப அதிர்ச்சியை கொடுக்காமல் விட்டு விடுவேனா? எல்லாவற்றையும் தாண்டி உன்னோடு உனக்கான நல்ல செய்தி சேர்ப்பதற்காக உன் நீண்ட கால ஏக்கத்திற்கு நான் விடை கொடுப்பதற்காக வந்து இருக்கின்றேன். உன் விடிவு காலத்தை தருவதற்கு அந்த பெண்ணோடு நானும் சேர்ந்து கரம் பற்றி விட்டேன். அவளும் என்னிடம் வந்து உனக்காக அதை செய்ய வேண்டும் முருகா, இதை செய்ய வேண்டும் முருகா என்று நல்லதை மட்டும் வேண்டிக் கொண்டு இருக்கின்றாள். இன்றோ நீ படும் கஷ்டத்தையும் கவலையும் நினைத்து அவளும் கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கின்றாள். நீ அழும்போதெல்லாம் அவள் என்னிடம் வந்து கண் கலங்கி கொண்டு இருக்கின்றாள். இப்பொழுது உன் கரத்தை பற்றி நான் தூக்கிவிட போகும்போது உன்னை தூரத்தில் நின்று கொண்டு பார்த்து பெருமிதம் கொண்டே இருக்கின்றாள். இந்த முருகன் இருக்க கவலை எதற்கு என்று என் காலடி பற்றி விட்டாள். என் பெண்ணே, எனக்காக வந்திருக்கின்றாள் என்று நீ அங்கு கரதோஷத்தை கூட்டி இந்த முருகனுக்கு நன்றி சொல்லும் தருணமும் வந்துவிட்டது. அவள் யாரென்ற தருணத்தை உனக்கு சொல்வதற்குத்தான் இந்த முருகன் இப்பொழுது வந்து இருக்கின்றேன். என் எல்லா பிரச்சனைகளும் எப்பொழுது முடிவுக்கு வரும் அப்பனே முருகா என்று நீ காத்து கொண்டு இருக்கும் வேளையிலே நீ எதிர்பார்த்த சந்தோஷமான நிகழ்வுகள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நடங்கேறுவதற்கான நிலையை உருவாக்குவதற்குத்தான் இந்த முருகன் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். இந்த அப்பனின் மீது முழு நம்பிக்கை இருக்கிறது அல்லவா? எப்படி இருந்த உனக்கு இப்படி ஒரு நிலைமையா என்று பல பேரும் உன்னை சுற்றி சூழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இந்த அப்பனானவன் உன்னை நெருங்கி கொண்டு இருக்கும் போது உன்னிடத்தில் இருந்து தேவையில்லாதவர்கள்தான் உன்னை விட்டு விலகி கொண்டு இருக்கின்றார்கள் என்று நினைத்துக்கொள். தரம் தாழ்ந்து விட்டோமே, எங்கேயோ இருந்து கொண்டு இருந்த நான் இப்பொழுது ஒன்றும் இல்லாதவனாக மாறி பூஜ்ஜியத்தில் வென்றல்லவா நான் என் வாழ்க்கையை முடித்து கொண்டு இருக்கின்றேன் என்று நீ நினைத்து கொண்டு இருக்கின்றாய். என் தங்க பிள்ளையே, உன் நிலைமையை சரி பண்ணுவதற்கு இந்த முருகனின் அந்த பெண்ணானவளின் விஷயத்தில் துணை கொண்டு வெற்றியை தருவதற்குத்தான் வந்திருக்கின்றேன். அவள் யாரென்று சொல்ல போகும் உண்மையை உனக்கு தெரிந்துவிட்டால் உன் மனம் மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்கத்தான் போகிறது. என் தங்க பிள்ளையின் வாழ்க்கையில் எந்த நிலைக்காக அவள் காத்து கொண்டு இருந்தாலோ அந்த நிலையை இப்பொழுது நான் தர வந்து இருக்கின்றேன். அவள் வேறு யாரும் இல்லை என் தங்கமே. இதோ உன் மீது உண்மையான அன்பையும் அக்கறையும் கொண்டவளாகத்தான் இருக்கின்றாள். உனக்காகவே வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருக்கின்றாள். உனக்கு ஒரு கஷ்டம் என்ற உடனே அவள் கண்ணீரை கசக்கி கொண்டு இருக்கின்றாள். கண்ணீர் வடிந்ததெல்லாம் போதும், இனி அவளையும் அளவிடப் போவதில்லை. அவள் அழுததெல்லாம் என்னாலும் தாங்க முடியவில்லை. நீ தெரிந்தாலும் மனம் கஷ்டப்படுவாய் என்று தெரிந்துவிட்ட பிறகுதான் நான் அந்த அழுகையும் உன்னிடத்தில் இருந்து மறைத்து வைத்து இருக்கின்றேன். உன்னை பார்க்கும் போதெல்லாம் அவள் கண்களை மறைத்து கொண்டு கண்ணீர் வருவதை மறைத்து கொண்டு ஒன்றும் நடக்காதது போல் உன்னிடம்
புன்னகைத்து கொண்டு இருக்கின்றாள். அவள் உன் தாயாக இருக்கலாம், உன் தோழியாக இருக்கலாம், உன் உறவாக இருக்கலாம், உன் துணையாக இருக்கலாம். எந்த உறவாக இருந்தாலும் உனக்கென்று விதித்த விதிப்படித்தான் அவள் உன் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கின்றாள். நீ அழுகின்ற நிலையை பார்த்து அவள் கண்களுக்குள் எத்தனை சோகத்தை வைத்து கொண்டு இருக்கின்றாள் என்று இந்த முருகனுக்கு மட்டும்தான் தெரியும். விடிவு காலம் வராதா என்று நினைத்து கொண்டு இருக்கும் வேளையிலே உனக்கான விடியலை தேர்வு செய்வதற்குத்தான் இந்த கருப்பன் உன்னை தேடி வந்து இருக்கின்றேன். மனதில் நினைக்கின்ற விஷயத்தை நினைத்து எல்லாம் நீ அழுது புரண்டோடி கொண்டு இருக்காதே. எனக்கெல்லாம் நல்லது நடக்குமா என்பதை தாண்டி உனக்கு நல்லதை நடத்தி தர இந்த வேலவன் வந்து விட்டேன் என்பதை சொல்வதற்குத்தான் வந்து இருக்கின்றேன். நீ எதிர்பார்த்த பொக்கிஷம் உன் கையில் வந்து சேரப்போகிறது. அந்த பெண்ணானவளின் மூலம் நல்ல நேரம் வந்து விட்டது. தோல்விகளை கண்டு முடங்கி விடாதே. உன் எதிரிகளை உனக்கு எதிராக செயல்பட்டு கொண்டு இருக்கின்றார்களே, அவர்களை நான் எப்படி எதிர்த்து நின்று போராடுவது என்று நீ நினைத்து கொள்கிறாய். ஒன்றை மட்டும் தெளிவாக்கிக் கொள். உன்னை இசைத்து பார்ப்பவர்கள் இந்த முருகனை இசைத்து பார்ப்பதற்கு சமம். உன் எதிரிகளை கண்டு நீ துன்பப்பட்டும் துயரப்பட்டும் இருந்தால் அப்படியே தான் உன் வேலைகள் நடந்து கொண்டு இருக்கும். அதை கண்டு முடங்கி விடாதே. அதையெல்லாம் தாண்டி உன் எண்ணத்தாலும் செயலாலும் இந்த முருகனை நெருங்கிக் கொண்டே இரு. உனக்கு வேண்டியதை நான் நடத்தி தருகிறேன். நடப்பது யாவும் உனக்கு நன்மையாக இருக்க போகும்போது, வெற்றி உனக்காக காத்து கொண்டு இருக்கும்போது நீ யாரை நினைத்து கலங்கிக் கொண்டு இருக்கின்றாய்? அன்பை பெற முடியவில்லையே, அவளின் அன்பை புரிந்து கொள்ள முடியவில்லையே என்று இப்போதாவது உன் கண்களுக்கு புலப்பட்டு விட்டதாம். இந்த வேலவன் வேலை கொண்டு உன்னை சுற்றி நடக்கும் சூட்சமத்தை எல்லாம் உடைத்தெறிந்து விட்டு சில பல உண்மைகளை புரிய வைக்கும் நேரத்தில் தான் நான் இறங்கி இருக்கின்றேன். உனக்கான வேலைகளில் இறுதி கட்டத்தில் இருந்து கொண்டு இருக்கும்போது எத்தனை தடைகள் வந்தாலும் அத்தனையும் அடித்து நொறுக்கிவிட்டு உனக்கான பாதையை நீ தெளிவுபடுத்திக்கொள். எதை தொலைத்து விட்டோம் என்று நீ அழுது கொண்டு இருக்கின்றாயோ அதை நான் உனக்காகவே இந்த முருகன் கொண்டு வந்து இருக்கின்றேன். என் பிள்ளையே, நாளை தருவேன் என்று சொல்லும் விட்டு நான் ஏமாற்றும் எண்ணம் எனக்கு கிடையவே கிடையாது. உதவி தேவைப்படும் தருணத்திலே உதவி தேவைப்படுவருக்கு சரியான முடிவை கொடுப்பதுதானே இந்த முருகனின் வேலையாக இருக்க போகிறது. அப்படித்தான் என் பிள்ளையை நான் தேடி வந்திருக்கின்றேன். உன் மனதில் நான் குடிக்கொண்டு இருக்கும்போது என்னை எப்படியெல்லாம் நீ வழிநடத்த வேண்டுமோ அப்படியெல்லாம் வழிநடத்தி என்னை மகிழ்ச்சியில் ஆள்படுத்த போகும்போது நீ எதற்காக தங்கமே அழுது புரண்டு கொண்டு இருக்கின்றாய்? வருவது வரட்டும், மீதியை இந்த அப்பன் பார்த்து கொள்வான் என்பதில் உறுதியாக தெளிவாக இரு. உன் அன்புக்கும் பக்திக்கும் தீராத விஷயத்தை எல்லாம் தீர்த்து வைத்து உன் பிரச்சனைகளை முடிவு கட்டிவிட்டு உனக்கான விடியலை தருவதற்குத்தான் வந்திருக்கின்றேன். உன் உழைப்பால் உன்மேலே நம்பிக்கை வைத்து நீ உயர்ந்து கொண்டே இரு. முன்னேற்ற பாதைக்கு ஏறிக்கொண்டே இரு. கொடிகட்டி பறக்கும் தருணத்தை என் பிள்ளைகள் நெருங்கியிருக்கும் போது மற்றவர்களின் சொல்லையும் செயலையும் பார்த்து கொண்டு நீ பதற்றப்படாதே. அவர்கள் அப்படித்தான் சொல்வார்கள், அப்படித்தான் செய்வார்கள். உன்னை தைரியத்தின் வழியில் வழிநடத்துவது இந்த முருகனாக இருந்து கொண்டு இருக்க போகும்போது நீ எதற்காகவும் மனமருந்தி கொண்டு இருக்காது. உன் சோதனைகளை முறியடித்து உன் வேதனைகளை எல்லாம் அகற்றிவிட்டு உனக்கான விஷயத்தில் இந்த முருகன் உன்னை தேடி வந்து இருக்கும்போது எதற்காக தயக்கம் கொள்கிறாய்? யாரோ ஒருவர் உதைக்குகிறார்கள், யாரோ ஒருவர் உன்னை நிராகரிக்கிறார்கள் என்று எனக்கு தெரியும். அனுதினமும் என் செல்ல பிள்ளைகளை பற்றி நான் யோசித்து கொண்டு உன் பிரார்த்தனையை எப்படியாவது நிறைவேற்ற வேண்டும் என்று தான் நினைத்து கொண்டு இருக்கின்றேன். என் கடைக்கண் பார்வைப்பட்டாலும் உன் வாழ்க்கை வெளிச்சம் பெறுமே என்று யோசிக்கும் வேளையிலே என் பார்வை முழுவதும் உன் வாழ்க்கையில் பட்டு உன் உள்ளத்திலும் மட்டுமல்ல உன் இல்லத்திலும் நான் குடிபுக வந்துவிட்டேன். இனி வருவதையெல்லாம் தாண்டி மகிழ்ச்சியான தருணத்தை ஏற்றுக்கொள்ள தயாராக இரு. எல்லா பிரச்சனையும் சரியாகி உன் வெற்றியை தருவதற்கு இந்த முருகன் வந்து இருக்கும் போது வருகின்றதை நினைத்து எல்லாம் வருத்தப்படாதே. நம் வாழ்க்கை எப்பொழுதுமே அடுத்தவர் திரும்பி பார்க்கும் அளவுக்குத்தான் இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றாய். அப்படி இருக்கும்போது நீ மற்றவர்களை திரும்பி பார்த்து கொண்டு இருக்காதே. நீ மற்றவர்களின் வாழ்க்கையில் கவனத்தை செலுத்தாதே. உன் வேலையை செய், உன் கடமையை செய். உனக்கென்று விதிக்கப்பட்ட விதியை செய்து கொண்டே இரு.
கவலையும் கஷ்டமும் உன்னை தேடி வந்து கொண்டு இருக்கின்றதோ என்று நினைத்து கொள்ளாதே. அத்தனையும் தாண்டி நீ ஜெயிக்கப் போவது உறுதியாக இருக்கும்போது வாழ்க்கையில் வெற்றி பெறத்தான் போகிறாய். வாழ்க்கையில் வெற்றி பெற இத்தனை படிகளை ஏற வேண்டியதிருக்கின்றதே என்று மலைத்து கொள்ளாதே. அத்தனையும் தாண்டி உன்னை உயர்த்துவது, உன்னை கொடி கட்டி பறக்க வைப்பது இந்த முருகன், இந்த கந்தன், இந்த கடம்பன். நான் இருக்கும்போது உனக்கு மன வருத்தங்கள் தேவையில்லை. நடப்பது யாவும் என் ஆணைப்படும், என் அருளின்படி நடந்து கொண்டு இருக்கும்போது தருவது உனக்கு நல்லதாகவும் நன்மையானதாகத்தான் வந்து சேரப்போகிறது. சில காலமாகவே மனதில் சொல்ல முடியாத பிரச்சனையை வைத்துக் கொள்கிறாய். அத்தனையும் தாண்டி ஜெயிப்பதற்காக என் பிள்ளை அந்த பெண்ணின் மூலம் மிகப்பெரும் மாற்றத்தை அடையப் போகிறாய். நீ நினைத்தது அந்த பெண்ணே உன்னை வந்து சேர்ந்து நடத்தி தருவாள். வெற்றி உனக்குத்தான். யாம் இருக்க பயமேன்.